இன்றைக்கி வந்து நம்ம எப்படி பைவட் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட வந்து இன்றைக்கி இருக்க டேட்டா பார்த்திங்கன்னா இது ஃபர்னிச்சர் கம்பெனியோட டேட்டா. அதில் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா, சேல்ஸ் பர்சனோட நேமு, ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் சேல் பண்ணியிருக்காங்கன்றது, ரீஜன், ஸ்டேட், கஸ்டமரோட நேமு, டேட் கொடுத்துருக்காங்க, இந்த ப்ராடக்டோட காஸ்ட்டு, ஐட்டம் கொடுத்துருக்காங்க, ரெவென்யூ கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே சேல்ஸ் பர்சனோட ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ராடக்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு உடன் டேபிள், கிளாஸ் சென்டர் டேபிள், 7 சீட்டர் டேபிள் அந்த மாதிரிலாம் சேல் பண்ணுறாங்க. அண்ட் ரீஜன் பார்த்திங்கன்னா நார்த்து, சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் அது மாதிரி. ஸ்டேட் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்டுமே இருக்குது. அண்ட் கஸ்டமரோட நேம் என்னென்னு கொடுத்துருக்காங்க, அண்ட் என்ன டேட்டில் இது சேலாக இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க, காஸ்ட் கொடுத்துருக்காங்க, அண்ட் எவ்வளோ குவான்டிட்டி சேலாக இருக்குது, தென் அதனால் எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பார்த்திங்கன்னா சேல்ஸ் பர்சனோட நேம் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் சேர்த்து கொடுத்துருக்கு. ஸோ அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம். ஃபஸ்ட் நேம் பார்த்திங்கன்னா அவரோட ஃபஸ்ட் நேம் வந்து கார்பெட், CORBET, அதை டைப் பண்ணிடுறோம். தென் இப்போ என்ன பண்ணுறோம், அதை மற்ற செல்க்கெலாம் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ளாஷ் ஃபில்லுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஹோமில் ஃப்ளாஷ் ஃபில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃப்ளாஷ் ஃபில் கொடுத்தீங்கன்னா மற்ற லைன்ஸ்க்கெல்லாம் அதுவே பாப்புலேட் ஆகிடும். தென் லாஸ்ட் நேம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். ஸோ அவரோட லாஸ்ட் நேம் பார்த்திங்கன்னா பிடாக், PIDDOCK, பிடாக் போட்டோம்னா ஸோ சேம் அதே மாதிரி தான். பட் இதுக்கு வந்து ஷார்ட்கட் கீ இருக்குது. ஃப்ளாஷ் ஃபில்லுக்கு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl E கொடுத்திங்கன்னா அது வந்து ஃப்ளாஷ் ஃபில் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து ஷார்ட்கட் கீ. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அது அவரோட ஃபுல் நேம் அந்த A2 செல்லில் வைக்கும்போது உங்களுக்கு ஃபார்முலா பாரில் தான் தெரியுது என்ன அவரோட ஃபுல் நேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன பண்ணணும்னா அங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு செல்லில் டபுள் கிளிக், அந்த கர்சர் சேஞ்ச் ஆனதுக்கும் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ரீசைஸ் ஆகிடும் அந்த செல்லுக்கு தகுந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இப்போ வந்து சேல்ஸ் பர்சன் இருக்கு இல்லையா, அதுக்கு அந்த A செல்லில் வந்து இப்போ ஃபஸ்ட் நேமையும், B செல்லில் லாஸ்ட் நேமையும் போட்டுட்டு C செல்லில் வந்து அந்த சேல்ஸ் பர்சனோட ஃபுல் நேம் வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணோம், ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் செலக்ட் பண்ணிவிட்டு கர்சர் எடுத்துகிட்டு போயிட்டு மேலே ஸ்டார்ட் பாயிண்டில் வச்சிங்கன்னா அது கர்சரோட சிம்பிள் சேஞ்ச் ஆகும். அப்போ என்ன பண்ணோம், ஷிஃப்ட் கிளிக் பண்ணி அந்த கர்சர் சிம்பிள் மாறின அப்புறம் அப்படியே ட்ராக் பண்ணிவிட்டு அந்த A காலமில் எடுத்துகிட்டு போய் வச்சிங்கன்னா அது ரிப்ளேஸ் ஆகிடும் A and Bயில். ஸோ அகைன் நம்ம ரீசைஸ் பண்ணிக்கலாம் முன்னாடி பண்ண மாதிரியே. இப்போ என்ன பண்ணோன்னா ஸ்டேட் பார்த்திங்கன்னா இந்தியாவோட ஸ்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கு. அதுலேயே ஸ்டேட் காலம்லேயே கண்ட்ரியும் கொடுத்துருக்கு. ஸோ வேறு வேறு கண்ட்ரியாக இருந்தால் இதில் நமக்கு கொஞ்சம் இஷ்யூ இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறதுன்றதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம வந்து கண்ட்ரியை வந்து நெக்ஸ்ட் காலமில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா G காலம் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl ஸ்பேஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். தென் Ctrl ப்ளஸ் ஒவ்வொரு வாட்டி கிளிக் பண்ணும்போது ஒவ்வொரு காலமாக ஆட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு வேணான்னு சொல்லும்போது சேம் அதே மாதிரி Ctrl ஸ்பேஸ் கிளிக் பண்ணிவிட்டு Ctrl மைனஸ் கிளிக் பண்ணிங்கன்னா வேணான்ற காலம் அது டெலீட் ஆகிடும். ஸோ நமக்கு இங்கே தேவையானது ஒரு காலம் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து ஒன்று ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஸ்டேட்டை வந்து எப்படி ஸ்டேட்டில் இருக்க கண்ட்ரி எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னு காட்டுறேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா கிளிக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் டு காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் டெலிமிட்டட், நெக்ஸ்ட் அதில் பார்த்திங்கன்னா அதர்ஸில் போய்ட்டு அது கமாக்கு அப்புறம் தான் கண்ட்ரி இருக்குது. ஸோ கமா கொடுத்திங்கன்னா அது உங்களுக்கு கீழேயே தெரியும் எப்படி ஸ்ப்ளிட் ஆக போகுதுன்னு. ஸோ கிளிக் ஃபினிஷ் கொடுத்திங்கன்னா அது கண்ட்ரியும் ஸ்டேட்டும் ஸ்ப்ளிட் ஆகிடும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நமக்கு தேவையான டேட்டாஸ் நம்ம ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ரீஜன் பார்த்திங்கன்னா நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். அது சவுத் ஈஸ்ட்டு, நார்த் வெஸ்ட் அப்படிலாம். ஸோ நார்த்தில் என்ன, சவுத்தில் என்ன, வெஸ்ட்டு, ஈஸ்ட் என்னன்னு சொல்லிவிட்டு அதை எடுத்துக்கிட்டேன் சேஞ்ச் பண்ணி.
ஸோ இப்போ பிவட் பண்ணுறதுக்கு இன்சர்ட் ஆப்ஷனில் போய்ட்டு பிவட் டேபிள் கொடுத்திங்கன்னா நமக்கு தேவை நியூ ஒர்க் ஷீட்டில் தான் நம்ம பிவட் போட போகிறோம். ஸோ ஆட் டேட்டா டு தி டேட்டா மாடல் அதை அன்செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது இப்போதைக்கு தேவையில்லை. நான் நெக்ஸ்ட் கிளாஸஸில் அது என்னன்றது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம பிவட் ஷீட்டும் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம செக் பண்ண போகிறோம், எவ்வளோ ரெவென்யூ வந்திருக்கு, எவ்வளோ காஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐட்டம் ரெவென்யூ தூக்கி நம்ம வேல்யூ காலமில் போட்டுட்டிங்கன்னா ட்ராக் பண்ணி போட்டுக்கோங்க. தென் ஐட்டம் காஸ்ட்லாம் தூக்கி வேல்யூ காலமில் போட்டுட்டு டேட்டை வந்து ஃபில்டரில் வச்சுக்கோங்க. பட் சில டைம் வந்து நம்ம பீரியடில் இந்த டைமில் எவ்வளோ ஆச்சுன்னு கேட்பாங்க, அதுக்காக நம்ம அந்த ஃபில்டரில் டேட் வச்சுருக்கோம். பட் நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டேட் வச்சு இப்போ நம்ம பார்க்க போகிறது இல்லை, நம்ம பார்க்க போகிறது ரீஜன் வச்சு பார்க்க போகிறோம். ஸோ ரீஜனும் எடுத்து நம்ம ஃபில்டர்லேயே எடுத்து போட்டுருவோம். ஸோ டோட்டலி நம்மக்கிட்ட வந்து 4 ரீஜன்ஸ் இருக்குது, அதுதான் எங்கள் கார்டு. ஈஸ்ட்டு, நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஈஸ்ட்டில் எவ்வளோ ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஈஸ்ட்டில் எவ்வளோ ரெவென்யூ, எவ்வளோ காஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம், பேஸ்ட் ஆன் ஈச் ப்ராடக்ட்டு. தென் அதே மாதிரி இப்போது வேறு என்ன பார்க்க போகிறோம்னா, நார்த்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ பேஸ்ட் ஆன் அதே மாதிரி தான் எவ்ரி ப்ராடக்ட் வைஸ் நம்ம அதை பார்க்குறோம். தென் அகெயின் பார்த்திங்கன்னா இப்போது செலக்ட் ஆல் கொடுத்தோம்னா நமக்கு எல்லா ரீஜன்லையுமே எவ்வளோ ரெவென்யூ அந்த காஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துடும். தென் அகெயின் இப்போது என்ன பண்ண போகிறோம்னா, ரீஜனை தூக்கி நம்ம ரோலை வச்சு பார்ப்போம். ஏன்னா ஈச் ரீஜனில் வந்து நம்ம ஒரே சம்மரியாக பார்த்துடலாம் இல்லையா, அதுக்காக தான் இது. ஒரு ரீஜன்லேயும் ஒரு ப்ராடக்ட் எவ்வளோ ரெவென்யூ அண்ட் காஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து நம்ம ஸ்டேட் வைஸாக எப்படி எவ்வளோ ரெவென்யூ அண்ட் காஸ்ட் வந்துருக்கு அப்படின்னு பார்க்கணுன்னா அதுவும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா, ஸ்டேட்டை தூக்கிட்டு போய்ட்டு ரோ காலம்லேயே நீங்கள் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிங்கன்னா அது வந்துடும். ஸோ என்னென்ன ரீஜனில் என்னென்ன ஸ்டேட் இருக்குது நம்ம அங்கே ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ பேஸ் பண்ணி அதுதான் இப்போ நமக்கு வந்திருக்கு. ஸோ ஈஸ்ட் ரீஜனில் பார்த்திங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம், பீகார், சத்தீஸ்கர், ஸோ அது மாதிரியான நமக்கு ஸ்டேட்ஸ் இருக்குது. அதுதான் நம்ம அங்கே ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தோம். ஸோ எதெல்லாம் நம்ம டேக் பண்ணியிருக்கோம் அதுதான். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இப்போ வந்து பேஸ்ட் ஆன் ரீஜன் நம்ம எவ்வளோ ஆச்சு அப்படின்ற சம்மரி மட்டும் நம்ம பார்க்கணும். அந்த மைனஸ் சிம்பிள் கிளிக் பண்ணோன்னா நமக்கு அது எல்லாமே குரூப் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ வந்து ரா டேட்டாவில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி வந்து அங்கே ரெஃப்ரெஷ் ஆகும் அப்படின்றதான் சொல்கிறேன். அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, இப்போ 755.80 இருக்கு இல்லையா, அதை வந்து நான் என்ன பண்ணுறேன் 8.55 அப்படின்னு சொல்லிட்டு நான் சேஞ்ச் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, 8.55 பார்த்திங்கன்னா காஸ்ட்டை விட ரெவென்யூ கம்மியாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் 855.4 அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். ஸோ இப்போ போய்ட்டு திருப்பி ஷீட்டுக்கு போங்க, ஷீட் 7க்கு, அதுதான் பைவட் டேபிள். இந்த பைவட் டேபிளில் கிளிக் பண்ணி உங்கள் கர்சரை எடுத்துகிட்டு போய் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பைவட் டேபிள் அனாலிசிஸ், அங்கேயும் ரெஃப்ரெஷ் ஆப்ஷன் இருக்கும், இங்கேயும் ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ்னு ஆப்ஷன் இருக்கும், அதுலேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட வேல்யூ மேட்ச் ஆகிடுச்சு. அந்த ரா டேட்டாவில் இருந்த வேல்யூ இங்கே பைவட்டில் இருக்க வேல்யூ மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லைசர் எப்படி நம்ம இதில் இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்சர்ட்டில் போய்ட்டு ஸ்லைசர் கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, பேஸ்ட் ஆன் ஸ்டேட்டு, கண்ட்ரி, ரீஜன் எல்லாமே இருக்குது. நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரீஜன் வைஸாக எப்படி ஸ்லைசர் போடலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ என்ன பண்ணுறேன், நான் ரீஜன் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். மல்டிபிள் ஸ்லைசரும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓகே கொடுத்துட்டு, இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இருக்க ரீஜன் பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டு, நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு, அது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெர்டிக்கலாக தான் இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணுறேன், இது வந்து பிளேஸ் கன்சியூம் அதிகமாக ஆகுது அப்படின்றதால நான் என்ன பண்ணுறேன், ஒரு எல்லாமே ஹரிசாண்டலாக போட்டுட்டு இப்போ என்ன பண்ணால் அது மேலே காலமில் போயிட்டு 1ன்னு இருக்கு இல்லையா, அதை வந்து 4 மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹரிசாண்டலாக வந்துடும். 4மே அந்த நார்த்து, ஈஸ்ட்டு, சவுத்து, வெஸ்ட்டு எல்லாமே ஒரே லைன்லேயே வந்துடும் உங்களுக்கு. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம அது காலம் சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் 2 சேஞ்ச் பண்ணோன்னா இப்போ நான் மேலே காலம் 2 ரோ 2 அப்படியே வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ ஒரே காலமாகவே நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4ன்னு இப்போ நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ அதை ரீசைஸ் பண்ணிக்கலாம்.
ரீசைஸ் பண்ணிட்டோம்னா ஸ்லைசரில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மல்டிப்புள் ஃபில்டர்ஸும் நம்ம இதனால் பண்ண முடியும். அது என்னென்னா இந்த ரீஜன் பக்கத்தில் இந்த ரைட்டில் இந்த 3 டிக் போட்டு ஒரு 3 லைன்ஸ் இருக்குது இல்லையா, அதில் கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து மல்டிப்புள் செலெக்ஷன் அலோவ் பண்ணும். இப்போ பார்த்திங்கன்னா நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட் இப்போ வந்து நம்ம டிசேபிள் பண்ணி வச்சுருக்கிறதால சிங்கிள் ஃபில்டர் மட்டும் எடுத்துருக்கு. இப்போ மல்டிப்புள் செலெக்ஷன் வேணும்னா உங்களுக்கு வந்து அந்த டபுள் கிளிக் அந்த ட்ரிபிள் டிக் மார்க் இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மல்டிப்புள் செலெக்ஷன் பண்ணலாம். இப்போ பாருங்கள் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் நான் ரெண்டுமே செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டுமே நான் பார்க்க முடியுது உங்களால். இப்போது சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட் நான் 3மே பண்ணியிருக்கேன். 3மே பார்க்கலாம் நம்ம. இப்போது ஈஸ்ட் அண்ட் சவுத் மட்டும். ஸோ அது மாதிரி நம்ம வந்து மல்டிப்புள் ஸ்லைசஸ் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கலாம் டேட்டாஸ். தென் அந்த எக்ஸ் பார் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபில்டர் அது ஸ்லைசரில் பண்ணி அந்த ஃபில்டர் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஸோ எல்லாமே வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு ரீஜன் சொல்லிவிட்டு இதுதான் அதோட கேப்ஷன் நேம் நமக்கு. இப்போ நம்மளுக்கு அந்த நேம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஸ்லைசர் செட்டிங்ஸ்னு இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாப்பப் ஒன்று ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஹெட்டர் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு நம்ம வந்து ரீஜன் நேம் கொடுக்கலாம், இல்லை நேம் ஆஃப் த ரீஜன் கூட நம்ம மாற்றி கொடுத்துக்கலாம். வேணும்னா நேம் ஆஃப் தி ரீஜன் அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுத்தோன்னா இப்போது நேம் ஆஃப் தி ரீஜன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கேப்ஷன் நேம் சேஞ்ச் ஆகும். இப்போ நேம் ஆஃப் த ரீஜன் கொடுத்துட்டிங்களா, இப்போ வந்து உங்களுக்கு அந்த கேப்ஷனே வேண்டான்னா கூட நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். பட் என்னென்னா உங்களுக்கு அந்த மல்டிப்புள் செலெக்ஷன் ஆப்ஷனும் அந்த ஃபில்டர் கிளியர் பண்ணுறோம் இல்லையா, அந்த 2 ஆப்ஷனும் உங்களுக்கு போயிடும். அதனால் வந்து உங்களுக்கு அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இதில் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், திருப்பி வந்து ஈஸ்ட்டு, நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு அது எல்லாமே எவ்வளோ இருக்கு, என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், திரும்பவும் ரைட் கிளிக் பண்ணுறோம். ஸ்லைசர் செட்டிங் போகிறோம். தென் இங்கே போயிட்டு டிஸ்பிளே ஹெட்டிங்கை வந்து நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ எனேபிள் பண்ணப்போ எனக்கு திரும்ப வந்துருச்சு அந்த மல்டிப்புள் செலெக்ஷன் ஆப்ஷனும் அண்ட் ரிமூவ் ஃபில்டர் ஆப்ஷனும் வந்துருச்சு நமக்கு. ஸோ இங்கே மல்டிப்புள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம், சிங்கிள் செலெக்ஷனும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணேன், டிஸ்பிளே ஹெட்டரை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். நேம் ஆஃப் த ரீஜன் வந்து நம்ம பழைய மாதிரி அப்படியே ரீஜன் மட்டும் வச்சு நான் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டோம்னா இப்போ வந்து நமக்கு வந்துடும். இப்போ வந்து ஆல்ரெடி இங்கே வந்து நான் ரீஜன் வந்து நான் ஸ்லைசர்லேயே வச்சுருக்கேன். ஸோ எனக்கு பைவட்டில் தேவையில்லை சொல்லும்போது அதை நம்ம தூக்கிட்டோம்னா நமக்கு ஸ்டேட் வைஸ் உங்களுக்கு டேட்டா காட்டிடும். எவ்ரி ஸ்டேட் வைஸு நமக்கு வந்து என்னென்ன ப்ராடக்ட்டில் எவ்வளோ ரெவென்யூ வந்து காஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டிடும். ஸோ இப்போ நார்த் போனோம்னா நமக்கு ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ், பஞ்சாப், உத்தரகாண்ட் எக்ஸெட்ரா. சவுத்தில் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, தமிழ்நாடு, ஸோ இந்த மாதிரியான ஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அங்கே என்ன ரெவென்யூ அண்ட் காஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாம். வெஸ்ட் ரீஜன் கிளிக் பண்ணிங்கன்னா கோவா, குஜராத், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், ஸோ இது மாதிரியான ஸ்டேட்ஸ் இருக்குது. ஸோ ஸ்லைசர் அண்ட் பைவட் டேபிள் நம்ம இன்றைக்கி பார்த்துட்டோம். தேங்க்யூ.